இவங்க வந்து எனக்கு ஆச்சரியம் தான் படுத்துனாங்க. ஏன்னா நான் அவங்க வந்து ஒரு மலையாளி. அவங்க பெங்களூர்ல இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு பொதுவா பெங்களூர் தமிழ் பேசும்போது நம்ம வந்து ஆமாவா? அப்படிம்பாங்க. ஒரு மாரி பேசுவாங்க. ஆனா இவங்க வந்து அந்த ஸ்லாங்க வந்து ரொம்ப சிரத்த எடுத்து அப்புறம் நீங்க ஒரு மாடர்ன் பொண்ணு வந்து ஆக்சுவலி இது கூட அவங்க ட்ரெஸ்ஸு இல்லைன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அவங்க ரொம்ப மாடர்னா இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த க்ரவுடுக்குள்ள ஒரு 10 பொம்பளைங்க இருந்தாங்கன்னா, யாரு இவங்கன்னு தெரியாது. எல்லாம் வந்து ஆக்சுவலி ஒரு திருவிழா சீக்வென்ஸ் இருக்கு. அதில பார்த்தீங்கன்னா, நம்ம தேட தான் வேணும். நமக்கு தான் தெரியுமே என்னன்னா தேட தான் வேணும். அப்படி தான் இருந்தாங்க. தியேட்டரும், ஸ்க்ரீன் ஆக்டிங் ஒரு சென்ஸ் தான். 2மே வேற வேற சென்ஸ் தான். ஸோ பேசிக்கலி சாருக்கும் தெரியும். சாரும் தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு. ஸோ தியேட்டர் வந்து நாங்கள் பண்ணும்போது அங்கே தூரமாக இருக்கிற லைக் ஒரு ஆடியன்ஸில் அந்த தியேட்டருக்குள்ள லாஸ்ட்டில் உட்காந்து இருக்கிறவங்களுக்கு தெரியணும் நான் எந்த கேரக்டர் போர்ட்ரே பண்ணுறேன். ஸோ என்னோட ஃபுல் பாடி லாங்குவேஜில் அது தெரியணும். நான் 2மே பண்ணிட்டேன். நான் சினிமா வரும்போது அலைன்ஸ் ஃப்ரான்சைஸில் நம்ம க்ளோஸ்டு தியேட்டர். ஏன்னா மொத்தமே ஆடியன்ஸ் ஒரு 40-50 பேர் தான். குட்டி அந்த அப்போ வந்து ரொம்ப பெருசாக வந்து மூவ்மெண்ட் பண்ண தேவையில்லை. அதே நாங்கள் வந்து ரங்க சங்கரம் பெரிய தியேட்டர்லலாம் அங்கே பண்ணிட்டோம். அது ஆடியன்ஸு வந்து 1000 பேர் அங்கே இருப்போம். அவங்களுக்கு தெரியவே தெரியாது. எங்கள் இதில் வந்து ஆக்சுவலாக மைக்கே கிடையாது. குத்துக்குடலில் வந்து மைக்கே யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாம் வாய்ஸ் த்ரோ பண்ணி அங்கே கடைசியில் இருக்கிறவனுக்கு அந்த குரல் கேட்கணும். ரியலான கேரக்டர்ஸ் வந்து நடிக்கும்போது ஸ்க்ரீனில் நம்ம இன்னும் கொஞ்சம் சட்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த மருதமில் எந்த கேரக்டருக்கு பண்ணும்போது அந்த ஊர்காரங்களாக மாறுது. ஒரு பெரிய ஆக்டர்கிட்ட என்ன நம்ம எதிர்பார்ப்போமோ அவங்க எப்படி தன்னை தயார்படுத்திக்கலாம், அந்த சீனுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணுறாங்களோ இப்போ வரவங்களுக்கு அது தெரியுது. இப்போ இவங்க ப்ரிப்பரேஷனும் அப்படி தானே இருக்கிறாங்க. அண்ட் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தானே ஆர்டிஸ்ட் கூட நடிச்சிருந்துருப்பீங்க நீங்கள் ஆல்ரெடி. இவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை, எனக்கு வந்து எல்லா புதுசாக இப்போ நம்ம வந்து ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு இன்ஸ்டாவில் சாதாரண ஒரு விஷயத்தில் பார்த்தாலுமே இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் வந்து பயங்கரமாக பண்ணுறாங்க. அப்போது இப்போ இவங்க ஒரு படம், நான் அந்த படம் ஃபஸ்ட் படம் பார்க்கல. ஆனால் இவங்க வந்து எனக்கு ஆச்சரியம் தான் படுத்துனாங்க. ஏன்னா நான் அவங்க வந்து ஒரு மலையாளி. அவங்க பெங்களூரில் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு பொதுவாக பெங்களூர் தமிழ் பேசும்போது நம்ம வந்து ஆமாவா? அப்படிம்பாங்க. ஒரு மாரி பேசுவாங்க. ஆனால் இவங்க வந்து அந்த ஸ்லாங்கை வந்து ரொம்ப சிரத்த எடுத்து அப்புறம் நீங்க ஒரு மாடர்ன் பொண்ணு வந்து ஆக்சுவலி இது கூட அவங்க ட்ரெஸ்ஸு இல்லைன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அவங்க ரொம்ப மாடர்னாக இருக்கிற ஒரு பொண்ணு இந்த கிராமத்து பொண்ணாக வந்து நிற்கிறதுல பெரிய வித்தியாசம் இருக்காது. நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னையும் சரி அவங்களும் சரி, நான் இவங்கள பற்றி சொல்கிறேன். என்னென்னா அந்த க்ரௌடுக்குள்ளே ஒரு 10 பொம்பளைங்க இருந்தாங்கன்னா யார் இவங்கன்னு தெரியாது. எல்லாம் வந்து ஆக்சுவலி ஒரு திருவிழா சீக்வென்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தேட தான் வேணும். நமக்கு தான் தெரியுமே என்னென்னா தேட தான் வேணும். அப்படி தான் இருந்தாங்க. அதனால் இன்வால்மெண்ட் பயங்கர இன்வால்மெண்ட். நம்ம அது நீங்கள் எவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்தாலும் அவங்கள்ட்டேருந்து என்னென்னா அவங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகிறாங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். நடிப்புங்கிறது வந்து இப்போ இருக்கிறவங்களும் அந்த லெவலுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அது மாதிரி இவங்கள்ட்டையும் ஒரு பெரிய ஆக்டர்கிட்ட என்ன நம்ம எதிர்பார்ப்போமோ அவங்க எப்படி தன்னை தயார்படுத்திக்கலாம், அந்த சீனுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணுறாங்களோ இப்போ வரவங்களுக்கு அது தெரியுது. இப்போ இவங்க ப்ரிப்பரேஷனும் அப்படி தானே இருக்கிறாங்க. ஜாலியாக இருந்தாலும் அந்த இடம் வரும்போது ஒரு சீரியஸ்னஸ் இருக்குல்ல, அது மூவ் ஆகிறது, அதுக்காக மெனக்கிறது, அதை பண்ணி பார்க்குறது, அதெல்லாம் ஒரு அவங்களோட இன்ட்ரெஸ்ட். வெரி நைஸ். தட்ஸ் ஆக்சுவலி அ கிரேட் காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு. இல்லை, உண்மையே சொல்கிறேன், இது காம்ப்ளிமெண்ட் இல்லை, அவங்க பண்ணுறாங்க. சூப்பர். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி தியேட்டர்ஸில் பண்ணியிருந்திருக்கீங்க. சினிமா தியேட்டர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு 2 டிஃப்ரெண்ட்டான பிளாட்ஃபார்ம், மீடியம். கண்டிப்பாக ரெண்டுத்துக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். தியேட்டர்ஸில் பண்ணிவிட்டு நீங்கள் சினிமாவுக்கு வரும்போது ஏதாச்சும் காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிங்களா? இது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா? ஆமாம், தியேட்டரும் ஸ்க்ரீன் ஆக்டிங் ஒரு சென்ஸ் தான். 2மே வேற வேற சென்ஸ் தான். ஸோ பேசிக்கலி சாருக்கும் தெரியும். சாரும் தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு. ஸோ தியேட்டர் வந்து நாங்கள் பண்ணும்போது அங்கே தூரமாக இருக்கிற லைக் ஒரு ஆடியன்ஸில் அந்த தியேட்டருக்குள்ள லாஸ்ட்டில் உட்காந்து இருக்கிறவங்களுக்கு தெரியணும் நான் எந்த கேரக்டர் போர்ட்ரே பண்ணுறேன். ஸோ என்னோட ஃபுல் பாடி லாங்குவேஜில் அது தெரியணும். ஸோ மை ஃபேஸ் ஷுட் பி மோர் எக்ஸ்ப்ரெசிவ். ஹேண்ட் மூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும், பாடி மூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும்.
பட் ரியலான கேரக்டர்ஸ் வந்து நடிக்கும்போது ஸ்க்ரீனில் நம்ம இன்னும் கொஞ்சம் சட்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த மருதமில் எந்த கேரக்டருக்கு பண்ணும்போது அந்த ஊர்காரங்களாக மாறுறது. அவங்க வந்து எதுவுமே இருக்காது, அவங்க ஃபேஸில் அவ்வளோலாம் எக்ஸ்ப்ரெஷன் எதுவுமே இருக்காது. ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்தால் மட்டும்தான் அவங்க பெருசாக ரியாக்ட் பண்ணுவாங்க, அப்படிதான். ஆனால் தியேட்டரில் வந்து நான் அந்த கேரக்டராகவே ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரியணும் நான் என்ன எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுறேன், என் கை எப்படி இருக்குது, என் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு. ஸ்க்ரீன் ஆக்டிங்கில் வந்து அது சட்டிலாக தான் இருக்கும். பிகாஸ் நம்ம அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது ரொம்ப ஆடாக தெரியும் நம்ம ரொம்ப அதிகமாக பண்ணோன்னா. ஆனால் அந்த சட்டிலாக அந்த ரியலாக பண்ணேன்னா ஐ திங்க் பீப்புளுக்கு இன்னும் கனெக்ட் ஆகும். ஆமாம், ரியலாக தான் இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அது ஒரு சென்ஸ் டிஃப்ரென்ஸ் தான். ஜென்ரலி வந்து இப்போ நான் ஒரு டான்ஸராக இருக்கேன். ஸோ நான் வந்து யூஸ்வலாகவே நான் பேசும்போது நான் ரொம்ப கை கால் அசைச்சு ரொம்ப கண்ணெல்லாம் பெருசு பண்ணி இப்படி தான் என்னோட ஆட்டிடியூடாகவே இப்படி தான் எனக்கு இருக்கும். பட் இது வந்து உங்களால் எப்படி ஆக்சுவலி சேஞ்ச் பண்ணிக்க முடியாது? கேமரா முன்னாடி வந்தால் இந்த சட்டெல்லாம் நான் இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு மைண்டில் தான். இப்போ நீங்களே அதான் சொல்கிறீங்களே, நீங்கள் நார்மலாக இருக்கையில், நீங்கள் டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி நார்மலாக இருக்கையில் அவ்வளோ கையை அசைக்க மாட்டீங்க, அவ்வளோ எக்ஸ்ப்ரெஷனாக இருக்க மாட்டீங்க. ஆனால் உங்களால் வந்து ஒரு டான்ஸ் ஆடும்போது ஆட்டோமேட்டிக்காக வருதில்ல, உங்கள் மைண்டில் ஏறுறதுனா. இப்போ நாங்கள் தியேட்டருக்கு போகும்போது தியேட்டர்லேயே வந்து நான் பண்ணையில் க்ளோஸ்டு தேட்ரு, ஓப்பன் தேட்ரு 2 இருக்குது. இப்போ க்ளோஸ் தேட்டரில் வந்து நீங்கள் ஓவராக இவங்க சொல்ல மாதிரி மூவ்மெண்ட்டு தேவையில்லை, ஏன்னா பக்கத்தில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கடாக இருக்கும். அப்போ பக்கத்தில் ரொம்ப கேஷுவலாக போகும். நான் 2மே பண்ணிட்டேன். நான் சினிமா வரும்போது அலைன்ஸ் ஃப்ரான்சைஸில் நம்ம க்ளோஸ்டு தேட்டரு, ஏன்னா மொத்தமே ஆடியன்ஸ் ஒரு 40-50 பேர் தான், குட்டி. அந்த அப்போ வந்து ரொம்ப பெருசாக வந்து மூவ்மெண்ட் பண்ண தேவையில்லை. அதே நாங்கள் வந்து ரங்கசங்கரம் பெரிய தேட்டர்லலாம் அங்கே பண்ணிட்டோம். அது ஆடியன்ஸு வந்து 1000 பேர் அங்கே இருப்போம், அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ அந்த இடத்துல ஒய்டாக பண்ணுற ஒரு விஷயங்கள், எக்ஸ்ப்ரெஷன்ஸ், வாய்ஸ் த்ரோ. எங்கள் இதில் வந்து ஆக்சுவலாக மைக்கே கிடையாது. குத்துப்புடலில் வந்து மைக்கு யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாம் வாய்ஸ் த்ரோ பண்ணி அங்கே கடைசியில் இருக்கிறவனுக்கும் அந்த குரல் கேட்கணும். அப்போது இதெல்லாம் ஒரு பயிற்சி இருந்தது, இப்படியும் அப்படியும். அதனால் என்னால் ஈஸியாக, நான் வந்து என் மைண்டுன்னு சொல்கிறேன், ஒருவேளை எனக்கு 2 பயிற்சியும் இருந்ததுனால எனக்கு ஈஸியாக இருக்குன்னு இப்போ யோசிச்சு சொல்கிறேன். 2 பயிற்சியும் க்ளோஸ் தேட்டர்லேயே எனக்கு ஒரு பயிற்சி இருந்தது, பெரிய ஓப்பன் தேட்டர்லேயும் பயிற்சி இருந்தது. அப்போ 2 இருக்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் அங்கே வந்து அந்த தேட்டரில் பண்ணுற மாதிரி ஒரே நாடகம் தான், இங்கேயும் பண்ணியிருப்போம் அங்கேயும் பண்ணியிருப்போம், அங்கே பெருசாக பண்ணியிருப்போம் இங்கே கம்மியாக பண்ணியிருப்போம். அது ஆட்டோமேட்டிக்காக நடந்தது இல்லை. அது எனக்கு சினிமாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன்.